வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா ஏவுகணை தாக்குதல், அமைதி பேச்சுவார்த்தையில் சிக்கல். ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையில் கம்மன்பில கலக்கமடைவது ஏன்? விஜித ஹேரத் கேள்வி. சகோதரனின் கத்திக்குத்துக்கு இலக்காகி சகோதரி பலி, வவுனியாவில் பயங்கரம். மீண்டும் மின் கட்டணம் அதிகரிக்க வாய்ப்பு, நாட்டின் சில பகுதிகளில் நேற்று மின் தடை. புத்தாண்டு பரிசுகள் வழங்குவதற்கு தடை, போலீஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவு. புத்தாண்டு விளையாட்டில் ஏற்படும் விபத்துக்கள், பாதுகாப்பு நடைமுறைகள் வெளியீடு. 436 புதிய வைத்தியர்களுக்கு நியமனங்கள் அறிவிப்பு. கரடி பொம்மையில் ஐஸ் கடத்தல், பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் கைது. அரச பேருந்துடன் மோதிய பெக்கோ இயந்திரம், 10 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. கல்வியில் சாதனை படைத்த வடக்கு மாகாணம் தேசிய ரீதியில் முதலிடம். கஞ்சா தோட்டங்கள் முற்றுகை, 1,60,000 செடிகள் தீயிட்டு அழிப்பு. அவை எமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. இஸ்ரேலினால் முன்னெடுக்கப்படும் போர் நிறுத்த மீறல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வடக்கு இஸ்ரேலின் மனாரா குடியிருப்புகள் மீது இன்று அதிகாலை ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அவ்வமைப்பு விடுத்துள்ள டெலிகிராம் செய்தியில், நமது நாட்டிற்கும் நமது மக்களுக்கும் எதிராக முன்னெடுக்கப்படும் இஸ்ரேலிய அமெரிக்க ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்படும் வரை இவ்வாறான பதிலடி தாக்குதல்கள் தொடரும். இதேவேளை லெபனானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை ஒன்றை வானிலேயே அளித்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை இஸ்ரேல் நேற்று லெபனான் மீது தனது மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதில் 250 பேர் கொல்லப்பட்டதுடன் இதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானிடமிருந்து அச்சுறுத்தலும் விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் நிரந்தர அமைதி உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடர்வது நியாயமற்றது என ஈரான் சுட்டிக்காட்டியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக முன்னணி ஊடகங்கள் வெளியிட்ட தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், நியூயார்க் டைம்ஸ் மற்றும் CNN ஆகிய ஊடகங்கள் ஈரான் பேச்சுவார்த்தை குறித்து வெளியிட்டுள்ள 10 அம்ச திட்டம் என்பது ஒரு திட்டமிடப்பட்ட மோசடி என சாடியுள்ளார். அமைதி பேச்சுவார்த்தை முன்னெடுப்புகளில் ஈடுபட்டுள்ளவர்களை களங்கப்படுத்தும் நோக்கிலேயே இவ்வாறான போலியான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் அந்த 10 அம்சங்களும் முற்றிலும் புனையப்பட்டவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தவறான செய்திகளை வெளியிடும் ஊடகங்களை தீய தோல்வியாளர்கள் என விமர்சித்துள்ள அவர், அமெரிக்காவை மீண்டும் சிறந்த நாடாக்குவோம் எனும் தனது நிலைப்பாட்டையும் அந்த பதிவில் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷன் கரி பாரிஸில் லாட்சப்பல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் எவ்வாறான புத்தகங்களை எழுதினாலும் விசாரணைகளை மூடிமறைக்க முடியாது, அவை உரிய வகையில் இடம்பெறும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் புத்தகங்களை எழுதினாலும் உண்மைகளை மூடி மறைக்க முடியாது. மேற்படி தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் சிறப்பாக நடைபெற்று வரும் சமயங்களில் எல்லாம் கம்மன்பில கலக்கமடைகின்றார். எனவே பிரதான சூத்திரதாரி எங்கே இருக்கிறார் என்பது குறித்தும் இதன் பின்புலம் என்னவென்பது தொடர்பிலும் வினா எழுகின்றது. சுரேஷ் சலே கைது செய்யப்பட்ட போது உதய கம்மன்பில உள்ளிட்டவர்களே அதிகம் குழப்பமடைந்தார்கள். நீதிமன்றம் ஊடாக நீதி கிடைக்கும், அதற்கான சட்ட நடவடிக்கை உரிய வகையில் இடம்பெறும் என்றார். வவுனியா சொக்கடிப்புழுவு கிராமத்தில் சகோதரனின் கத்திக்குத்துக்கு இலக்கான சகோதரி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. செக்கடிப்புளவில் வசித்து வந்த 56 வயதுடைய பவளரத்னம் செல்வமலர் என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் மீது அவரது சகோதர முறையானவர் மது போதையில் கத்தியால் குத்தியதில் படுகாயமடைந்துள்ளார். இந்த நிலையில் அங்கிருந்தவர்களின் உதவியுடன் வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குற்றம் இடம்பெற்ற இடத்தில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலைக்கான காரணம் இதுவரை வெளிவரவில்லை. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பூவரசங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் சில பகுதிகளில் நேற்று மீண்டும் மின்சார தடை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.
உயர் அழுத்த மின்தடம் ஒன்று அறுந்து விழுந்ததன் காரணமாக கட்டுபொத்த நாரமெல சியம்பலா கஸ்கொடுவ கிரியுள்ள அலவ மற்றும் பொல்ககவெல ஆகிய பகுதிகளில் இவ்வாறு மின் துண்டிப்பு ஏற்பட்டுள்ளது. தொழில்நுட்ப குழுவினர் நேற்றிரவு முதல் திருத்த பணிகளை ஆரம்பித்துள்ளதாகவும் இன்று அதிகாலைக்குள் மின் விநியோகத்தை வழமைக்கு கொண்டுவர முடியும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேவேளை நேஷனல் சிஸ்டம் ஆபரேட்டர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினால் இந்த வருடத்தின் 2ஆம் காலாண்டிற்காக முன்மொழியப்பட்டுள்ள மேலதிக மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பான கோரிக்கை குறித்து ஆராய்ந்து வருவதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் மேலதிக ஆய்வுகளை மேற்கொண்டு அடுத்த சில நாட்களில் ஆணைக்குழுவின் தீர்மானம் அறிவிக்கப்படும் என அதன் நிறுவன தொடர்பாடல் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார். 2ஆம் காலாண்டிற்காக கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி மின்சார கட்டணத்தை 10% அதிகரிக்க இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஏற்கனவே அனுமதி வழங்கியிருந்தது. இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் மின் உற்பத்திக்காக செலவிடப்படும் செலவினங்களை கருத்தில் கொண்டு ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதிக்குரிய மின்சார கட்டணத்தை மேலும் 15% அதிகரிக்குமாறு தேசிய அமைப்பு கட்டுப்பாட்டு நிறுவனத்தினால் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு போலீஸ் நிலையங்களில் முன்னெடுக்கப்படும் கொண்டாட்டங்கள் மற்றும் அன்பளிப்புகளை பெற்றுக்கொள்வது தொடர்பாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் விசேட அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் அன்பளிப்புகளை வழங்குவதோ அல்லது அவற்றை சிரேஷ்ட அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வதோ முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. புத்தாண்டு விருந்துபசாரங்களுக்காக போலீஸ் அதிகாரிகளிடம் பணம் வசூலிப்பதோ அல்லது வர்த்தக சமூகத்திடம் நிதியுதவி கோருவதோ முறையற்றது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வெளித்தரப்பினரின் பங்களிப்புடன் போலீஸ் நிலையங்களில் புத்தாண்டு விழாக்களை நடத்துவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புத்தாண்டு உபசரிப்புக்காக ஒவ்வொரு போலீஸ் உத்தியோகத்தருக்கும் தலா 250 ரூபாய் வீதம் போலீஸ் வெகுமதி நிதியிலிருந்து வழங்க போலீஸ் மா அதிபர் அனுமதி அளித்துள்ளார். இந்த அறிவுறுத்தல்களை மீறி செயல்படும் அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு மேற்பார்வை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேவேளை போலீஸ் திணைக்களத்தில் நிலவும் வெற்றிடங்களுக்கு அமைவாக 17 போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அனுமதியுடன் இந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. சித்திரை புத்தாண்டு காலத்தில் ஏற்பாடு செய்யப்படும் விளையாட்டு நிகழ்வுகளின் போது விபத்துக்கள் மற்றும் பாரிய மருத்துவ சிக்கல்கள் ஏற்படுவதை தடுப்பதற்காக சுகாதார அமைச்சின் தொற்றாத நோய்கள் பிரிவு விசேட வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. தலையணை சமர், முட்டி உடைத்தல், மரதனோட்டம், சைக்கிள் பந்தயம், நீச்சல் போட்டிகள், படகோட்டம், கரண்டியில் எலுமிச்சை வைத்து ஓடுதல், வழுக்கு மரம் ஏறுதல், கயிறு இழுத்தல் மற்றும் சாக்கு ஓட்டம் போன்ற போட்டிகள் குறித்து இதில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டுகளில் உள்ள போட்டித்தன்மை மற்றும் உற்சாகத்திற்கு அப்பால் விபத்துக்கள் மற்றும் ஆபத்தான மருத்துவ நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. எனவே போட்டிகளில் பங்கேற்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்களின் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. பயிற்சிக்கு பின்னரான நியமனங்களுக்காக விண்ணப்பித்து 436 புதிய வைத்தியர்களுக்கான சேவை நிலையங்களை சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. இதன்படி நியமனம் பெற்றுள்ள வைத்தியர்கள் இன்று முதல் எதிர்வரும் 11ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் தமக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நாடளாவிய ரீதியிலுள்ள அரசு வைத்தியசாலைகள் அல்லது சுகாதார நிறுவனங்களில் கடமைகளை பொறுப்பேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்த புதிய வைத்தியர்கள் நியமனங்களுக்காக விண்ணப்பித்த விதம் மற்றும் அவர்களின் தகுதி பட்டியல் என்பவற்றின் அடிப்படையில் வெளிப்படையான மற்றும் விஞ்ஞான ரீதியான பொறிமுறையின் ஊடாக இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் காணப்படும் வைத்தியர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் இவர்கள் சேவையில் இணைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாடு முழுவதிலும் நாளை காலை 8 மணி முதல் 48 மணி நேரத்திற்கு பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. வைத்திய பயிற்சியாளர்களின் நியமனங்களை வழங்குவது தொடர்பாக சுகாதார அமைச்சு தமது சங்கத்துடன் இணக்கம் தெரிவித்த நிபந்தனைகளை மீறி செயல்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த சங்கம் கூறியுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் விளையாட்டுப் பொருட்களுடன் சொற்சுவமாக கொரியர் சேவை ஊடாக கடத்தி வரப்பட்டு ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது 43 வயது மதிக்கத்தக்க தோடம்பலம் சுயேட்சை குழுவின் காரைதீவு பிரதேச சபை முன்னாள் உறுப்பினராக செயல்பட்டவரே கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சோதனை நடவடிக்கையின் போது சந்தேக நபர் பயன்படுத்திய பல வீடுகளில் மணிக்கணக்கில் சோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது கொரியர் சேவை ஊடாக கடத்தி வரப்பட்டிருந்த விளையாட்டு பொருட்களுடன் இருந்த கரடி பொம்மையின் கழுத்து பகுதியில் சூட்சுமமாக மறைத்து வைத்திருந்த 107 கிராம்
ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலத்திரனியல் தராசு 2, கை தொலைபேசிகள், ஒரு தொகை பணம், கொரியர் ஊடாக கடத்தி வரப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் உள்ளிட்ட சான்று பொருட்கள் சட்ட நடவடிக்கைக்காக கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கைதான சந்தேக நபர் இன்று கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கையினை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஹம்பாந்தோட்டையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று பெக்கோ இயந்திரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். ஹம்பாந்தோட்டை துறைமுக நகருக்கு முன்பாக இன்று அதிகாலை 1:30 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பேருந்து வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது துறைமுகத்தை நோக்கி வீதியை குறுக்கறுத்து சென்ற பெக்கோ இயந்திரத்துடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தின் போது பேருந்தில் பயணித்த 10 பேர் காயமடைந்து ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் பேருந்து முற்றாக சேதமடைந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக ஹம்பாந்தோட்டை துறைமுக போலீசார் மேல் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். இலங்கை பரீட்சை திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ள 2025 ஆண்டுக்கான காபோது உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் பல்கலைக்கழக பிரவேசத்திற்கான தகுதியை பெற்று மாணவர்களின் வீதத்தில் வடக்கு மாகாணம் தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் ஊடகப் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டுகளை விட இம்முறை வடக்கு மாகாணத்தில் கல்வி சாதனைகள் மிக சிறந்த நிலையை எட்டியுள்ளன. இம்முறை உயர்தர பரீட்சைக்கு வடக்கு மாகாணத்திலிருந்து தோற்றிய மொத்த பரீட்சார்த்திகளில் 9191 மாணவர்கள் பல்கலைக்கழக பிரவேசத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர். இது பரீட்சைக்கு தோற்றிய மொத்த மாணவர்களின் அடிப்படையில் 65.19% ஆகும். இதன் மூலம் மாகாணங்களுக்கு இடையிலான தரவரிசையில் வடக்கு மாகாணம் தேசிய மட்டத்தில் பெருமையுடன் முதலிடத்தை பிடித்துள்ளது. மேலும் உயிரியல் பிரிவு மற்றும் கலை பிரிவுகளிலிருந்து பல்கலைக்கழக பிரவேசத்திற்கு தகுதி பெற்ற மாணவர்களின் சதவீதத்தில் தேசிய ரீதியில் முதலிடத்தையும், பௌதிக விஞ்ஞானம் மற்றும் வர்த்தக பிரிவுகளிலிருந்து பல்கலைக்கழக பிரவேசத்திற்கு தகுதி பெற்ற மாணவர்களின் சதவீதத்தில் தேசிய ரீதியில் 5ஆம் இடத்தையும் வடக்கு மாகாணம் இம்முறை பெற்றுக் கொண்டுள்ளது. கடந்த 2024 ஆண்டு நடைபெற்ற உயர்தர பரீட்சையில் பல்கலைக்கழக தகுதியை பெற்றவர்களின் வீதத்தில் தேசிய ரீதியில் 2ஆம் இடத்தை பெற்றிருந்த வடக்கு மாகாணம் இம்முறை தனது அடைவு மட்டத்தை மேலும் உயர்த்தி முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. அதேவேளை பாடசாலை பரீட்சார்த்திகளின் பெறுபேறுகளின் அடிப்படையில் ஒப்பிடுகையில் வடக்கு மாகாணம் தேசிய மட்டத்தில் 3ஆம் இடத்தை பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு மேலதிகமாக இம்முறை மாகாண ரீதியாக 534 மாணவர்கள் சகல பாடங்களிலும் அதிவிசேட சித்தியான ஏ பெறுபேற்றை பெற்றுள்ளனர். இது தோற்றிய மொத்த பரீட்சார்த்திகளில் 3.79% ஆகும். திரைய சித்திகளை பெற்ற மாணவர்களின் வீதத்தின் அடிப்படையிலான தரவரிசையிலும் வடக்கு மாகாணம் தேசிய மட்டத்தில் முதலிடத்தை பிடித்து மேலும் ஒரு சாதனையை தனதாக்கியுள்ளது. வடக்கு மாகாணத்தின் இத்தகைய கல்வி வளர்ச்சிக்கும் இணையற்ற சாதனைக்கும் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய அனைத்து மாணவர்களுக்கும், அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும், கல்வி அதிகாரிகளுக்கும், மாகாண நிர்வாக கட்டமைப்புக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தமது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். எதிமலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு ஜால சரணாலய பகுதியில் சட்டவிரோதமான முறையில் பயிரிடப்பட்டிருந்த 2 பாரிய கஞ்சா தோட்டங்களை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் நேற்று முற்றுகையிட்டுள்ளனர். இதன்போது சுமார் 3 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த 1,60,000 கஞ்சா செடிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கண்டுபிடிக்கப்பட்ட கஞ்சா செடிகளிலிருந்து நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக மாதிரிகள் எடுக்கப்பட்ட பின்னர் ஏனைய அனைத்து செடிகளும் அவ்விடத்திலேயே தீயிட்டு அளிக்கப்பட்டன. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக எதிமலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பண்டிகை காலத்தை முன்னிட்டு மதுபோதையில் வாகனங்களை இயக்கும் சாரதிகளுக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பதிகாரி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் WGP செனதீர இதனை தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் உள்ள போலீஸ் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே இதனை தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் சிறிய விபத்து ஏற்பட்டால் கூட குறித்த சாரதிகள் போதைப்பொருள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்கு உட்பட்ட உணவகங்களில் நேற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற பழுதடைந்த மரக்கறி வகைகள், உணவுப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டு சுகாதார விதிமுறைகளை மீறிய விற்பனையாளர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் சுகாதார விதிமுறைகள், உணவு பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் தேவையான ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டன. மேலும் இப்பரிசோதனையின் போது உணவகங்களில் காணப்பட்ட சுகாதார குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டதுடன் அவற்றை சரி செய்ய உரிய கால அவகாசமும் வழங்கப்பட்டது. இந்த நடவடிக்கையில் மாவட்ட மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர், உணவு மற்றும் மருந்து பரிசோதகர்,
பரிசோதகர் மற்றும் எமது பொது சுகாதார பரிசோதகர்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை கல்முனை பொது சந்தை பகுதியில் உணவகங்கள் மற்றும் வீதியோர மரக்கறி விற்பனை நிலையங்கள் பொது சுகாதார பரிசோதகர்களினால் நேற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதன்போது மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற பழுதடைந்த மரக்கறி வகைகள் உணவுப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டு சுகாதார விதிமுறைகளை மீறிய விற்பனையாளர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் சுகாதார விதிமுறைகள், உணவு பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் தேவையான ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டன. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். கொழும்பை பிறப்பிடமாகவும் மட்டக்களப்பு ஓந்தாட்சி படம் மற்றும் கனடா டொரண்டோ ஸ்காப்ரோ ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு பிரபாகரன் ராஜு அவர்கள் 3/4/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கிழக்கு 11ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் ரத்னபுரி, கிளிநொச்சி, முரசுமோட்டை மற்றும் கனடா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு வ.க. பரம்சோதி அவர்கள் 8/4/2026 புதன்கிழமை அன்று காலமானார். நீர்கொழும்பை வதிவிடமாக கொண்டிருந்த திரு அனித் பிரசன்ன அர்சுதன் அவர்கள் 9/4/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் உரும்பராய் வடக்கை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சிவலிங்கம் சின்னம்மா அவர்கள் 8/4/2026 புதன்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்.பேஜை பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.